ஆட்டோமொபைல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் கோவையில் ஜிடி நாயுடு நினைவாக மிகவும் அரிதான கார்களை கொண்ட ஜிடி கார் மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது. கார் பிரியர்களை மட்டும் அல்லாமல் அனைத்து மக்களையும் ஈர்க்கும் வகையில் இந்த மியூசியம் அமைந்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜிடி நாயுடு கார் மியூசியம் 19,000 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. மிக பழமையான கார்கள், உலக புகழ்பெற்ற சிறப்பு வடிவமைப்பு கார்கள், புத்தம் புதிய ரேஸ் கார்கள் என 60 வகையான கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் 30 கார்கள் ஜிடி அறக்கட்டளையில் ஏற்கனவே இருந்தவை. மீதமுள்ள கார்கள் டெல்லி, கொச்சின், கோவா, கொல்கத்தா என நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள் பரிசளித்தது. 1886ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலகின் முதல் காரின் மாதிரி உட்பட தற்போதைய லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார்கள் வரை அரிய வகை கார்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழமையான கார்கள் மிக அருமையாக உள்ளது. தற்போது பெட்ரோல் டீசல் பயன்படுத்தும் மாடலான புதிய கார்கள் வந்துள்ளன. ஆனால் இந்த கார்கள் எப்படி எங்கிருந்து உருவானது என்று இந்த அருங்காட்சியகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஃபோர்ட், வோல்க்ஸ்வேகன், ரோல்ஸ் ராய்ஸ், அம்பாசிடர், BMW, பென்ஸ் என பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் அரிதான கார்கள் இந்த மியூசியத்தில் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 1140 கார்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்ட மோரிஸ் ஃபுல்னோஸ் கால்வே கார் கூட இந்த அருங்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் பயன்படுத்தும் கேடிலாக் காரும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்படி பல அரிய கார்கள் இந்த அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஃபார்முலா ரேஸ் கார்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேடலாக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய BMW எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் கார்ஸ் எனக்கு பிடிச்ச காருன்னு பார்த்திங்கன்னா கேடலாக் லிமோசின்ங்கிறது $3 lakh அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஈவன் நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. உள்ள பாஸ் செட்டப், ஒரு லக்ஸுரியான ஒரு கார். நம்ம ரோட்லலாம் இது போகுமானே தெரில. அருங்காட்சியகத்தில் ஸ்பெயினில் தயாரிக்கப்பட்ட கிஸ்கானா சூஸ் கார் இடம்பெற்றுள்ளது. ஆசியாவிலே இங்கு மட்டும்தான் இந்த கார் இடம்பெற்றுள்ளது. கார் பிரியர்களை மட்டும் அல்லாமல் அனைத்து மக்களையும் ஈர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. ஷாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.